அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தௌரு ஜகாத் ஃபில் முஜ்தமில் இஸ்லாமி. இஸ்லாமிய சமூகத்திலே ஜகாத்தை பிரயோகிப்பது. ஜகாத் ஆகிறது வாஜிபத்தும் தீனியத்தும், மார்க்கமாக்கப்பட்ட வாஜிபாக இருக்கும். இபாதத்தின் மாலியத்தும் பொருள் ரீதியான வணக்கமாக இருக்கும். வணக்கங்கள் பொருள் ரீதியான வணக்கம், உடல் ரீதியான வணக்கம் அப்படின்ட்டுருக்குல்ல. இப்போ உடல் ரீதியான வழக்கம் தொழுகை, பொருள் ரீதியான வழக்கம் ஜகாத்து. உடல் ரீதியான வழக்கமும் பொருள் ரீதியான வணக்கம்ங்கிறது ஹஜ்ஜு, உம்ரா. அதுக்கு போகிறதுக்கு பொருள் வேணும், உடலில் ஆரோக்கியம் வேணும். அதில் வணக்கங்கள் 3 வகைப்படும். அதில் ஒரு வகை பொருள் ரீதியான வணக்கம். ஜகாத் என்பது பொருள் ரீதியான வணக்கம். ஒரு ருக்குனுன் மின் அர்கானில் இஸ்லாம். இஸ்லாமுடைய ருக்குன்களிலிருந்து ஒரு ருக்குன். ஜகாத்துங்கிறது இஸ்லாத்துடைய காரியங்களிலிருந்து, இஸ்லாத்துடைய செயல்களிலிருந்து, இஸ்லாத்தில் ஃபர்லுகளிலிருந்து ஒரு செயல் தான் ஜகாத். கரனல்லாஹு, அல்லாஹ் இணைத்திருக்கிறான், பைன சலாத்தி, ஹாவுடைய அமீர்ந்து ஜகாத்து. அந்த ஜகாத்திற்கும் பைன சலாத்தி, தொழுகைக்கு மத்தியில் இணைத்திருக்கின்றான். இஸ்ஸபஇன் வயஸ்ரீன ஆயத்தின், 27 ஆயத்தை இணைத்திருக்கின்றான். மின் கிதாபிஹி, அவனுடைய வேதத்திலே. இப்போ ஜகாத் ஆகிறது. சலாத்தி, தொழுகையை போன்றது. ஜகாத் ஆகிறது. சலாத்தி, தொழுகையை போல. சிஆருன் சவசியத்தில் ஈமானியத்தி, ஈமானுடைய தனிப்பட்ட அடையாளமாக இருக்கும். அதாவது ஒரு லோகோ. சிகார்னா என்னது? லோகோ. அப்போ ஈமானுடைய தனிப்பட்ட அடையாளமாக இருக்கும். சிகார் அடையாள சின்னம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிற மாதிரி அடையாள சின்னம். மதாருல் உஹுவத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமுடைய சகோதரத்துவத்தின் அடித்தளமாக இருக்கும். மதார்னா அடித்தளம், உஹுவத்துனா சகோதரத்துவம். இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடித்தளமாக இருக்கும் ஜகாத்து. கால்லா தலா அல்லாஹ் சொல்கின்றான், இன் தாபு, அவர்கள் தௌபா செய்தால், வாக்காமு சலாத்த, தொழுகையை நிறைவேற்றினால், வாத்து ஜகாத்தை கொடுத்தால், இஹ்வானுக்கும் ஃபித்தீனி, மார்க்கத்தில் அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கர்னல்லாஹு பைன சலாத்தி சபை வயசு 27 தடவை குர்ஆனில் அக்கீமுசலாம் வாத்து ஜகான்ட்டு தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள்னு 27 தடவை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வமஸ் ஜகாத்து இல்லை முஜர்ரது தபர்ரு இவ இஹ்சானி. முஜர்ரதுக்கு வெறும் அர்த்தம், வெறும் நன்கொடையாகவோ இஹ்சான், ஒரு நல்ல செயலாகவோ மட்டும் இல்லை. அப்போ முஜர்ரதுக்கு மட்டும் அர்த்தங்க. அப்போ ஜகாத் என்பது இல்லை, ஒரு நல்ல செயலாக மட்டுமே. நல்ல செயலாக, வெறும் நல்ல செயலாகவும் வெறும் நன்கொடையாக மட்டும் ஜகாத் என்பது இல்லை. அப்போ முஜர்ரதுக்கு வெறும் மட்டும், வெறும் மட்டும் அப்படின்னு 2 சேர்த்து அர்த்தம் வைங்க. அப்போ தான் அதை அர்த்தம் வைக்க முடியும். இப்போ இன்னமா ஹுவ மாதாலிக்க, இத்துடன் அது ஹக்குன் மௌலூமுன், அறியப்பட்ட ஒரு ரைட்ஸ், உரிமையாக இருக்கும். யுஹுவது எடுக்கப்படும், மினல் அக்னியாயி, செல்வந்தர்களிலிருந்து அது எடுக்கப்படும். இப்போ யுரத்து கொடுக்கப்படும், அல் ஃபுகராயி, ஏழைகள் மீது குறைக்கப்படும், வல் பவசாயி, பாவப்பட்டவர்கள் மீது கொடுக்கப்படும். செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளிடம் அது திருப்பப்படும். அப்படியே செல்வங்கள்கிட்ட வாங்கி ஏழைகள்கிட்ட திருப்பப்படும். அதுக்கு பேர் தான் யுரத்து. தம்னவு, தடுக்கும், ஒரு கூதல் மாலி, பொருள் குவிவதை தடுக்கும். முஜ்தமி, சமுதாயத்திலே பொருள் ஒரே இடத்தில் குவிவதை தடுக்கும். மினல் தக்லி, தீர்க்கும். அலல் முஸ்கிலாத்தில் இக்திசாதியா, பொருளாதார சிக்கல்களை அது தீர்க்கும். கமா அன்னஹா, ஒன்றை போல. தஹிரு, தூய்மையாக்குமே. அம்வால அக்னியாயி, செல்வந்தருடைய பொருளை தூய்மையாக்குமே.
மின் அதிரானில் ஃபுக்கராயி ஏழைகளுடைய அழுக்குகளை விட்டும் தூய்மையாக்குமே அந்த ஒன்றை போல. ஒத்து ஜக்கி தூய்மையாக்கும் நுஃபூசகும் மின் அதவாய் நோய்களை புகுல கஞ்சத்தனம் எனும் நோய்களை அவருடைய மனசை விட்டும் தூய்மையாக்கும். சுக அதுவும் கஞ்சத்தனம் தான். தமக பேராசை. அசுரத்தி அசுரத்துனா செல்ஃபிஷ் கீழே கொடுத்துருக்குறாங்க. சுயநலம் போன்றவற்றை என்ன பண்ணும் போன்றவர்களை மனதை விட்டும் அது தூய்மைப்படுத்தும். என்பைசு உண்டாக்கும் பிறப்பிக்கும். தன்பைசு பிறப்பிக்கும். ஃபுக்கராயி ஏழைகளிடத்தில் பிறப்பிக்கும். அவாத்திஃபு அப்போ அவாத்திஃபு ஃபாயில் அப்படின்னா இது லாஜிமான ஃபாயில். அப்போ அர்த்தத்தை வேறு மாதிரி மாற்றுவோம். அப்போ பிறப்பிக்கும் இல்லை பிறக்கும் உண்டாகும். பிறப்பிக்கும்னா முத்தாதியாக மாறிடும். அதில் பிறக்கும்னு போட்டுக்க. பிறக்கும் இது ஃபாயிலு. தன்பைசு ஃபாயிலு அவாத்திஃபு ஃபாயிலு. அப்போ பாசம் அன்பு இரக்கம். அப்போ இரக்கம் பிறக்கும். ஃபுக்கராயி ஏழைகளிடத்திலே இரக்கம் பிறக்கும். ஹுப்பு பிரியத்துடைய இரக்கம் பிறக்கும். தக்ரீமி சங்கையுடைய. நகுவல் அக்னியாயி செல்வந்தர்களின் பக்கம் சங்கையுடைய இரக்கம் பிறக்கும். அப்போ ஏழைகளுக்கு பணக்காரர்கள் மீது ஒரு பாசமும் அன்பும் உண்டாகும். அதிமு சர்ராவு இல்லாமல் போகும். சர்ராவு மோதல்கள். மௌசூமு மோசமான மோதல்கள் இல்லாமல் போகும். பைன தபக்கத்தைனி இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலும், அதாவது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மத்தியிலே மோதல்கள் இல்லாமல் போகும். மிம்மா ஒன்றின் காரணத்தினால். மிம்மா ஒன்றில் தான். இது சப்பிபு காரணமாக்கி வைக்குமே. இழுத்திராபாத்தி கீழே கொடுத்துருக்காங்க. சலசலப்பு சௌராத் கிளர்ச்சி போன்றவைகள் இல்லாமல் போன்ற மோசமான மோதல்கள் இல்லாமல் போகும். தபிக்கத்தின்னா இரண்டு பிரிவு, பணக்கார பிரிவு ஏழை பிரிவு அப்படி வச்சுக்கணும். காயு சப்பிபுனா காரணமாக்கி வைக்குமே. அப்போ ஃபபிதாலிக்க அதுவாகி ஃபபிதாலிக்க அதை கொண்டு எஸ்பு ஜவ்வுன்னு அசலில் ஆகாயம் கிளைமேட்டு அப்படின்னு அர்த்தம். எஸ்புனா சுத்தமாகும்னு அர்த்தம். அப்போ கிளைமேட் சுத்தமாகும்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உலகம் அமைதி பெறும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபபிதாலிக்க அதை கொண்டு உலகம் அமைதி பெறும். என்சித்துல் அமலு வேலை